Taste the Daily. தற்போது ஒரு அண்மை செய்தி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தின் 6வது நாள் எழுச்சி பயணத்திற்காக கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி முத்தாண்டிக்குப்பத்திற்கு வருகை தந்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சளா. புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய 6வது நாள் இந்த எழுச்சி பயணம் கடலூர் தெற்கு மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்தாண்டிக்குப்பம் பகுதியிலே தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. பல்லாயிரக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய இந்த வரவேற்பு மழையிலே அவரது வாகனம் மலர்கள் தூவப்பட்ட அந்த மலர் இதழ்களுடைய மழையிலும் நனைந்து கொண்டு நகர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு திறந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கான குவிந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் குவிந்திருக்கிறார்கள். இந்த உச்சகட்ட வரவேற்பு என்பது இந்த பகுதி முழுவதுமாக மக்கள் தலைகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருப்பதால் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே அங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக அந்த மக்களுடைய உற்சாக வரவேற்பில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேலே அந்த மேடை மீது ஏறுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் 2 நிமிடம், அவர் 5 நிமிடம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எழுச்சியை பார்த்ததும் அவர்களோடு உரையாட வேண்டும் என்பதற்காக தற்போது அவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணத்திலே மக்களோடு மக்களாக, மக்கள் தலைவனாக, விவசாயிகள் பாதுகாவலனாக, குடிமராமத்து நாயகனாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். ஏராளமானோர் இந்த பகுதியில குவிந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சனிக்கிழமை அன்று கடலூரில் தொடங்கி தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றினார்கள். இன்று 6வது நாள் சுற்றுப்புற அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்திலே கடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தெற்கு மாவட்டத்தை இன்றைக்கு பல்வேறு இடங்களுக்கு சென்று உரையாற்றவிருக்கிறார்கள். தற்போது எழுச்சியோடு கூடியிருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் இன்றைய எதிர்கட்சியினுடைய தலைவரும் நாளை உங்களுடைய ஆற்றலால், உழைப்பால், ஆதரவால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர இருக்கிற அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுகிறார்கள். அம்மா அவர்களை வணங்கி மிக திரளாக எழுச்சியாக நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வென்றொற்றி ஊராட்சி பகுதியில் இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற வாக்காளர் மக்களை சந்திக்கின்றதே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ அறிவிசாளர் திரு சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களே, இந்த பகுதியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சாளர் சுப்பிரமணியன் அவர்களே, ஒன்றிய செயலர் கமலகண்ணன் அவர்களே,